மாட்டேன்னு நினைச்சியா? ஓடு ஓடு, நல்லா ஓடு, உன்னால முடிஞ்ச அளவு ஓடு. ஆனா நீ எங்க போனாலும் நான் அங்க இருப்பேன். நிம்மதி சாவ கூட விட மாட்டியா? ஹே, சாரி, வீட்டில் ஒரே சண்டை, அதான் கால் எடுக்கல. ஆமாம், ஏன் இவ்வளோ தடவை கால் பண்ணியிருக்க? நம்ம 4 மணிக்கே கிளம்பிட்டோம். நீ சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுன்னு பார்த்தேன், காலும் எடுக்கல. சரி அதோட என்ன பிரச்சனை? அதுவா, அப்பா வேற எனக்கு வயசாயிட்டே இருக்குன்னு அதான் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? நானும் ஃபைனல் இயர் தான், எங்கள் வீட்டில் எதுவும் பார்க்குறேன்னு சொல்லலையே. டேய், நான் லா ஃபைனல் இயர், நீ இன்ஜினியரிங் ஃபைனல் இயர். சரி டென்ஷன் ஆகாதீங்க மேடம். நீங்கள் தான் பெருசு போதுமா? உங்கள் அப்பா சொன்ன நினச்சலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத. இப்போ எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன்னா ஜாப் வந்துடும். அதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டை தேடி தானே வரப்போகிறேன். நீ இதெல்லாம் எதுவும் குழப்பிட்டு இருக்காத. சீக்கிரம் வாடா, எனக்கு என்னமோ அப்பாவுக்கு டவுட் வந்துடுச்சுன்னு தோணுது. அதான் சொல்கிறேன்ல, அதை பற்றி எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத. சரியா? இப்போ போய் தூங்கு. சரி, குட் நைட். நிரஞ்சு, ஐ லவ் யூ. லவ் யூ டூ. என்னதான் பண்ணாலும் வீடியோக்கு வியூஸே போக மாட்டேங்குது. உன்கிட்ட ஏதாச்சும் ஐடியா கடா? கபின், உன்கிட்ட ஏதாச்சும் வீடியோ கண்டென்ட்டுக்கு ஐடியா இருக்கா? கண்டென்ட்டா? என்கிட்ட கேட்குற? ஏன்டா ஹாஸ்டலே காலியாக இருக்க? செம் எக்ஸாம் முடிஞ்சிச்சுடா, அதான் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. 2 இயர்ஸே எக்ஸாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. நீ அதாவது விடு. இப்போ நம்ம எங்கே ஏதோ கண்டென்ட் தேவை. உன்கிட்ட ஏதாவது கண்டென்ட் இருக்கா? ஆமாம், இவன் பேர் மிஸ்டர் பீஸ்ட்டு. எடுத்து கிளிக்கிறான். போடா கம்மனா. என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ரா, நம்ம தானடா என்கரேஜ் பண்ணோம். சரி விட்றா. ஆமாம், அந்த ஹேமந்த் எங்கே காணோம்? தெரிலடா, அவன் ரூம் போயிட்டான். அவன் லெவலில் ஏதோ பிரச்சனையா, அதான் ரூம் போய் பேசிக்கிறேன்னு போயிட்டான். ஆமாம், கேம்பஸ் இன்டர்வியூ என்ன வந்துச்சா? அவன் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்குறான்டா. அவங்களாம் செட் ஆகுது. டேய், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. என்ன ஐடியாடா?
யாரோ லைட் போட்டது ஏமந்து வந்துட்டானா என்ன யார் தந்தது ஏமந்து வரலையா இப்போ நான் ஏதாவது வந்துச்சா என்ன காணும் பெட்ரோல் கடையில் இருக்குமோ எங்கேயும் காணுமே ஒரு காற்றுல திறந்துருக்கும்னு நினைக்கிறேன் நான் எங்கே போய் தொலைஞ்சான் காலங்காத்தால யார் கால் பண்ணுறா ஏதோ அன்னோன் நம்பராக இருக்கு ஹலோ ஹலோ யார் பேசுறது யாருன்னு பேசுறது கேக்குதா ஹலோ ஹலோ யாரு யாரா அவன் காலங்காத்தாலே கட்டக்குரல் வச்சுட்டு நான் சொல்றது 2 விஷயம் நடந்துச்சுன்னா எனக்கு நீ கால் பண்ண. நீ இதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டேன்னு நினைச்ச ஒருத்தங்களை இன்னும் 5 நிமிஷத்துல நீ பார்ப்ப. நீ எதிர்பார்த்திருந்த நல்ல விஷயம் உன்னை தேடி வரும். சரி அதனால தான் நானே கால் பண்ணேன் காலங்காத்தாலே ஐயோ பெருமாளே யாரு இவனா யோ நீங்க என்னையா பண்ற டேய் கத்தமா எந்திரியா என்ன ஆச்சு எதுக்கு வந்த இப்போ அரியர் எக்ஸாம் எழுத வந்தப்பா வந்த சரி பார்த்து போங்க ஏய் மச்சான் வந்தா கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்க பிக்சர் பார்த்தியா அவ்வளோதான் டிகிரிலாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு காலையிலே கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் இப்போ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான் சரி வேணா நீ யாரு கடவுளா காடா ஓகே நீ என்னை அப்படியே கூப்பிடு, இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி இதை என்கிட்ட ஏன் சொல்கிறா உன்னை வச்சுதான் நிறைய பண்ண போறேன். என்ன வச்சா நான் ஏன் பண்ணணும் நீ பண்ணலைன்னா உனக்கு நெருக்கமான எல்லாரும் ஒவ்வொருத்தனா கொல்லுவேன். உன்னால் முடிஞ்சா பார்த்துக்க என்னால் எதுவும் முடியாது கொல்லுவன கண்டிப்பா கொல்லுவேன். சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா. ஏன்ப்பா காலிலேருந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு? அதுவா காலங்காத்தாலே ஒருத்தன் கால் பண்ணி கடுப்பேற்றிட்டான். தெரியல யார் ராங் நம்பர்னு சொல்ல முடியாது, எவனோ கலாய்ச்சான், அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் ஃபோனை. சரி பாய்மா.
இது நம்ம ஏமாந்துருமாச்சு. விடிய விடிய ஆள்கிட்ட பேசிட்டு கும்பகர்ண மாதிரி நல்லா தூங்குறான் பாரு. டேய் டேய் வந்துடுறா. மாடல் 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 இங்கே நடந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? என்ன பண்ண? நான் பண்ணல, நீதான் அலட்சியமா இருந்து கொண்டுட்ட. இனிமையாவது நான் சொல்றது பண்ணுவியா இல்ல உனக்கு பிடிச்சவங்க எல்லாரும் விளக்குறியா? நீ என்ன சொன்னாலும் பண்ணி தொலைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. உழைக்க தெரிஞ்ச புள்ள. சரி ஆரம்பிக்கலாமா?